சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இந்த பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தில் குழந்தைகள் அணி உருவாக்கியிருக்காங்களே, அதை பற்றி இப்போ இருக்கிற குழந்தைங்களா என்ன பண்ணுது சாப்பாடு வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு ஆமாம், எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான். சாப்பாடை திங்கிறோமா தொட்டுக்கையை திங்கிறோமானே தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி தான் இருக்குங்க. ஆமாம் சார், உங்கள் கருத்து சார்? எல்லா வீட்லேயுமே குழந்தைகளை பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஃபோன் பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்குதுன்னே தெரியல. தினமும் மாற்றினாலும் ஃபோன் டிஸ்பிளேவை இப்படி வச்சு அச்சு போட்டதை வச்சு கண்டுபிடிச்சி எக்ஸா ஒய்யா என்னான்னு போட்டு உள்ளே போய் பார்க்குதுங்க. சரி, நெட்டை ஆஃப் பண்ணி கொடுத்தா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் டேடி அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாங்க. சரி, ரீசார்ஜே இந்த மாதம் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் ஒய்ஃபை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னா என்னோடய ஜிபே பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக போட்டு அதையும் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் காரணம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயே சிலபஸ் அனுப்பிடுறது. ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறோன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், சொல்லி கொடுங்க, பாடத்தை சொல்லி கொடுங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நெட்டில் இதை சர்ச் பண்ணி நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க, எங்களால் முடியாது, சிலபஸ் அதிகமாக இருக்குன்னு இங்கே அமுச்சு விட்டுறாங்க. நமக்கு அது மாதிரி இருக்குது. லைட்டாக ப்ளூ சட்டை மாறன் வாய்ஸ் அடிக்குது, அது கண்டுக்காதீங்க. அது அப்பப்போ வந்துடுது, எல்லாமே ஒரே ஆள் எடுக்கிறனால. அதனால் ஸ்கூலில் முதல்ல அந்த மாதிரி தட்டி கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் குழந்தைங்கள இருக்கும்போது ஓடி விளையாடி இருக்கும். ஓடி விளையாடும்போது நான் வீட்டுக்கு ஓடி வரும்போது நான் என்ன பிராண்டு கட் பனின்னு போட்டிருந்தேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா கட் பண்ணி அவுத்ததுக்கப்புறமா அந்த அச்சு தெரியும். அந்த அளவுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விளையாடி இருப்போம். இப்போ இருக்க பிரச்சனைலாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. கேரம் போர்டு விளையாடலாமா, செல்லில் விளையாடலாம். கிரிக்கெட் விளையாடலாமா, செல்லில் விளையாடலாம். எல்லாமே செல்ஃபோனு தான் விளையாடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, தட்டி கேட்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது. நன்றி சார். நன்றி சார்.